வணக்கம் மக்களே, வெல்கம் டு நம்ம ஊரு டெக். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, OnePlus புல்லட் ஒயர்லெஸ் ஹெட்ஃபோனோட ஓவர்வியூ அது எப்படி கம்மி ரேட்டில் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். பேசிக்காக அந்த ஒயர்லெஸ் ஹெட்ஃபோனோட ரேட் ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தீங்கன்னா 2000. அதே மாதிரி நீங்கள் அமேசானில் எடுத்துக்கிட்டிங்கனாலும் இதுலேயும் உங்களுக்கு 2000 தான். ஆனால் இதை நீங்கள் 1700 ருபீஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணலாம். அந்த ட்ரிக் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்டு இந்த ஒயர்லெஸ் ஹெட்ஃபோனோட ஓவர்வியூ எப்படி இருக்குது. நான் பர்சனலாக இந்த ஹெட்ஃபோன் தான் இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அதை பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயிலாகவும் சொல்கிறேன். ஓகேவா. இதோட மாடல் பார்த்தீங்கன்னா OnePlus புல்லட் ஒயர்லெஸ் ஜெட். இதோட கலர் பார்த்தீங்கன்னா இதில் 5 கலர் மொத்தம் தந்துருக்குறாங்க. என்னென்ன கலர்னு பார்த்தீங்கன்னா ரெட், அதே மாதிரி இங்கே ப்ளூ, பிளாக், அப்புறமேல பாஸ் ப்ளூ அண்ட் மின்ட். இந்த 5 வேரியண்ட்டில் கலர் தந்துருக்குறாங்க. இது நீங்கள் OnePlus வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா 1900 ருபீஸ் தராங்க. அதே நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தீங்கன்னா இது 2000, அமேசானில் பார்த்தீங்கன்னா 2000. நீங்கள் OnePlusல 1700 ருபீஸ்க்கு பை பண்ணலாம். அது எப்படின்னு உங்களுக்கு வீடியோ எண்டில் உங்களுக்கு சொல்கிறேன். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள். ஸ்பெசிஃபிகேஷன் இது பார்த்துடலாம். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் 10 மினிட்ஸ் சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா 10 ஹவர்ஸ் ப்ளே ஆகும்னு அவங்க வெப்சைட்லேயே கொடுத்துருக்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குயிக் ஸ்பெசிஃபிகேஷன். இது அதே மாதிரி வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அது என்ன இது யூஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா IP5 யூஸ் பண்ணி வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அதே மாதிரி 10 மினிட்ஸ் ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா 10 ஹவர்ஸ் ப்ளே ஆகும்னு போட்டிருக்காங்க. 4 குயிக் ஸ்பெசிஃபிகேஷன் தான் தந்துருக்குறாங்க. டேப் டு கனெக்ட். ஜஸ்ட் நீங்கள் அதை ப்ளூடூத் ஆன் பண்ணிவிட்டு இதை 2 மேக்னெட்டையும் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே கனெக்ட் ஆகிரும். அதே மாதிரி ஸ்விட்ச் பிட்வீன் பேர்டு டிவைசஸ் ஒன்றும் இல்லை. இப்போ அந்த ஹெட்ஃபோனை 2 டிவைஸில் கனெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஒரு பட்டன் அந்த ஹெட்ஃபோன்லேயே கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபோனில் கனெக்ட் பண்ணி வச்சுருந்தா லேப்பில் கனெக்ட் பண்ணி வச்சுருந்தாங்கனால ஃபோன்லேருந்து லேப்புக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்விட்ச் ஆயிரும். அதே மாதிரி நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் ப்ளே வித் மேக்னெட்டிக் கண்ட்ரோல். ஓகேவா. அதிலே உங்களுக்கு கண்ட்ரோலர் எல்லாமே தந்துருக்குறாங்க. வேல்யூம் அப், வேல்யூம் டவுன், அதே மாதிரி பாஸ் அண்ட் ப்ளே அதுக்கு தந்துருக்காங்க. அப்புறம் ஃப்ரீடம் டு மூவ், அதாவது லெஃப்ட் சைடு ரைட் சைடு இயர்பட்டு ஈஸியாக நீங்கள் நடுவில் மேக்னெட்டிக் மூலியமாக தான் கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி எல்லா இப்போ வர ஒயர்லெஸ் ஹெட்ஃபோன்லேயும் அந்த ஸ்பெசிஃபிகேஷனோட தான் வருது. பேஸ் பார்த்தீங்கன்னா 9.2 mm டைனாமிக் டிரைவர் கொடுத்துருக்குறாங்க. இது பேஸுக்கான இது. ஓகே, இதுதான் உங்களோட ஸ்பெசிஃபிகேஷன். பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 17 ஹவர்ஸ் வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நான் யூஸ் பண்ணி பார்த்துருக்கிறேன். மினிமம் 1 டே நீங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ணினாங்களே மினிமம் 1 டே உங்களுக்கு வந்துடுது. அதே மாதிரி சார்ஜ் ஃபுல் ஆகிற டைம் பார்த்தீங்கன்னா மினிமம் 30 மினிட்ஸ் ஆகுது. அதாவது நீங்கள் C டைப் யூஸ் பண்ணி இதை சார்ஜ் பண்ணிக்கலாம். அதர் ஹெட்ஃபோனை கம்பேர் பண்ணுற அளவுக்கு இது உங்களுக்கு ஈஸியாகவே சார்ஜ் ஆகிடுது. ஓகேவா. அதே மாதிரி வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா IP5 யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதோட வெயிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 28 கிராம்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பேட்டரி லைஃப் ஆல்மோஸ்ட் 17 ஹவர்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. டைப் சார்ஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு C டைப் கொடுத்துருக்குறாங்க. கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டுமே அட்டாச் ஆகிறது மேக்னெட் நடுவில் கொடுத்துருக்குறாங்க. பட்டன் இதில் என்னென்ன தந்துருக்காங்க பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 பட்டன் தந்துருக்குறாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்று குயிக் ஸ்விட்ச், அதாவது ஃபோன்லேருந்து கம்ப்யூட்டருக்கோ கம்ப்யூட்டர்லேருந்து ஃபோனுக்கு குயிக் ஸ்விட்சுக்கான ஒரு பட்டன் கொடுத்துருங்க. அப்புறம் வேல்யூம் அப்பு டவுனு, அப்புறம் பார்த்தீங்கன்னா பாஸ் அண்ட் ப்ளே. இந்த 4 பட்டன் இதில் கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு இண்டிகேஷன், சார்ஜ் இண்டிகேஷன் லோ ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு ரெட் கலரில் லைட் எரியும். அதே மாதிரி நீங்கள் ஃபோனில் நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னாலும் மேலே சார்ஜ் இண்டிகேஷன் காட்டும். சார்ஜ் ஃபுல் ஆயிடுச்சுன்னா அந்த ரெட் கலர் லைட் ஒயிட் கலரில் சேஞ்ச் ஆயிரும். ப்ளூடூத் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா அப் டு 10 மீட்டர் வரைக்கும் ப்ளூடூத் ரேஞ்ச் ஒர்க் ஆகும். ப்ளூடூத் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 5.0 யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது நீங்கள் வாங்குறப்ப இந்த பாக்ஸில் என்னென்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட்ஃபோனு, 3 சிலிக்கான் இது தந்துருக்குறாங்க. ஸ்மால், மீடியம், லார்ஜ். அதாவது உங்கள் இயருக்கு எந்த இது பட்ஸ் கரெக்டாக செட் ஆகுதோ அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் ஒரு C டைப் சார்ஜிங் கேபிள் அவங்களே தந்துருக்குறாங்க. அது ஒரு கைடு தந்துருக்குறாங்க. அப்புறம் எக்ஸ்ட்ரா சேஃப்டி அண்ட் வாரண்ட்டி கார்டு அதிலே வந்துடுது. ஓகேவா. இதுதாங்க இந்த ஹெட்ஃபோனோட ஓவரால் ரிவ்யூ. இதோட ரேட் இப்போ பார்த்தீங்கன்னா 1900 ருபீஸ். இது OnePlus வெப்சைட்டில். அதே நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் போனீங்கனாலும் சரி, அமேசானில் போனீங்கனாலும் சரி 2000 ருபீஸ். இதை நீங்கள் 1900 ருபீஸ்க்கு பதிலாக 1700 ருபீஸ்க்கே இதை பை பண்ணலாம். ஓகே கேஸ், நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஒரு லிங்க் தந்திருக்கேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இங்கே பை நோக்கு பதிலாக ரெடீம்னு இருக்கும். ஃபஸ்ட்டு அந்த ரெடீம் கொடுத்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டில் லாகின் பண்ண சொல்லலாம். ஆல்ரெடி உங்களுக்கு OnePlusல அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா அதை வச்சு லாகின் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா புதுசாக க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஓகேவா. ரெடீம் கொடுத்த பின்னாடி இங்கே பை நோன்னு ஆப்ஷன் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் பை நோ கொடுங்க. பை நோ கொடுத்த பின்னால் ஃபஸ்ட்டு இதில் யூஎஸ்னு இருக்கும். அதை நம்ம இந்தியாவுக்கு சேஞ்ச் பண்ணோம். அதுக்கு ஃபுல்லாக ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா கீழே இங்கே யூஎஸ்னு இருக்குது பார்த்தீங்களா. இதை கிளிக் பண்ணிட்டு இந்தியா சூஸ் பண்ணிக்கோங்க. இந்தியா சூஸ் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட்டு உங்களோட அந்த ஹெட்ஃபோனை ஆடியோவில் போயிட்டு ஃபஸ்ட்டு இதாக இருக்கும் பாருங்க பண்ணிக்கோங்க.
சூஸ் பண்ணதுனால இங்கே வந்து உங்களுக்கு வந்து எந்த கலர் வேணுமோ அதை வந்து டிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் வந்து பிளாக் வந்து ஓகே கொடுக்குறேன். கொடுத்து ஆட் டு கார்ட் கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து கார்ட்டில் ஆட் ஆயிரும். நான் ஆல்ரெடி இங்கே வந்து ஆனால் கார்ட்டில் வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கிறேன். இங்கே நீங்கள் வந்து உங்களோட நார்மல் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1900 தான். ஆனால் நீங்கள் ஃப்ளிப்கார்ட் அமேசான் போனீங்கனாலும் 2000 வரும். அது இல்லாமல் இதில் வந்து 200 ருபீஸ் ஃபஸ்ட்டு ரெடீம் கொடுத்த பார்த்தீங்கன்னா அந்த கூப்பனை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் செக் அவுட் கொடுங்க. செக்அவுட் கொடுத்த பின்னாடி நீங்கள் வந்து பை பண்ணுற பேஜுக்கு வந்து போகும். அங்கே தான் உங்களோட கூப்பனை வந்து ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு இங்கே வந்து அட்ரஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. இது நான் ஆல்ரெடி அட்ரஸ் வந்து ஆட் பண்ணியிருந்தேன். இங்கே வந்து உங்களோட அட்ரஸ் ஆட் பண்ணி அப்டேட் பண்ணிக்கோங்க. ஓகே, இங்கே பார்த்தீங்களா உங்களுக்கு வந்து வவுச்சர்னு போட்டு உங்களுக்கு 200 ருபீஸ் லெஸ் ஆகுது பார்த்தீங்களா. மொத்தமாக உங்களுக்கு வந்து 2000லேருந்து 100 ருபீஸ் அவங்களும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் தராங்க. அது இல்லாமல் இந்த வவுச்சர் மூலிமா 200 போகுது. நீங்கள் மொத்த டோட்டல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1700 தான். ஓகேவா. இதை கொடுத்துட்டு இங்கே இதை கொடுத்துட்டு ப்ளேஸ் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து கேஷ் ஆன் டெலிவரியும் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்லேயே ஆன்லைன்லேயே அமௌண்ட் கட்டிக்கலாம். ஓகேவா. இப்படி தான் உங்களுக்கு வந்து 300 ருபீஸ் லெஸ் பண்ணி இந்த ஒயர்லெஸ் ஹெட்ஃபோன் வந்து வாங்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி உங்கள் ஃப்ரெண்டுக்கும் இந்த மாதிரி ஹெட்ஃபோன் வாங்குறாங்க 300 ருபீஸ் லெஸ் பண்ணால் அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்ம ஊர் டெக்குங்கிற சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் மக்களே.